ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லாமல் ஸ்மூத்தாக ரிலேஷன் போயிட்டு இருந்தது. பட் இப்போ திரும்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா இந்தியா மேலே ஒரு 12.5% 12.5% டேரிஃப் வந்து போட போகிறாங்க. அது என்ன டேரிஃப், எதுக்காக போட போகிறாங்க, இதனால இந்தியாவுக்கு என்னென்னலாம் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிற என்டையர் விஷயம் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வெரண்டா ஐஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கான டாபிக்ல வந்து போயிடலாம். யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பிங் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் ஒரு 54 கண்ட்ரிஸ், அங்கே 54 கண்ட்ரிஸ் மேலே ஒரு சில இஷ்யூஸ்க்காக டாக்ஸ் வந்து போடுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 12.5%. இந்தியாவில் இருந்து போகக்கூடிய குட்ஸ்க்கு 12.5%, கிட்டத்தட்ட 12.5% எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து போட போகிறாங்க. ஸோ இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 53 கண்ட்ரிஸ். எதுக்காக அப்படின்னா, கன்சர்ன் ஓவர் இன்அடிக்குவேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் இம்போர்ட் ப்ராஹிபிஷன். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்கள் வந்து நிறைய ஃபோர்ஸ்டு லேபர் வச்சு, பாண்டட் லேபர், சைல்டு லேபர், இந்த மாதிரியான லேபர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்தியாவில் குட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக வருது. அது அமெரிக்காவுக்கு வர்றதுனால அமெரிக்கன் குட்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுது, அமெரிக்காவுடைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா மேலே 12.5%, மொத்தம் 54 நாடு, அதில் ஒரு 10 நாடுகள் மேலே 10% டேக்ஸ் போட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே 12.5% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டேக்ஸ் வந்து நேத்தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஜூலை மாசத்துல தான் நடைமுறைக்கு வருது. இது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ மினிமம் டேரிஃப் ஆஃப் 10% ஆன் இம்போர்ட் ஃப்ரம் மோஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கனடா, மெக்சிகோ, யூரோப்பியன் யூனியன், பாகிஸ்தான், இந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க மேல 10%. ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், கனடா, மெக்சிகோ, யூரோப்பியன், இந்த கண்ட்ரிஸ் மேல வந்து 10% டாக்ஸ் போட்டு டேரிஃப் போட்டிருக்காங்க. பட் ஹையா 12.5% வந்து இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, பிரேசில், சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம், ஸோ இந்த கண்ட்ரிஸ் மேல 12.5% டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு விஷயம். இந்தியாவில் வந்து லேபர் இது இல்லை, இன்னும் ஒரு சில கண்ட்ரி மேல வேற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி மேல ஒரு சில விஷயங்களுக்காக 12.5%, 10% டாக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, யூஎஸ் ட்ரேட் ஆக்ட் 1974, யூஎஸ் ட்ரேட் ஆக்ட் 1974 அப்படிங்கிற இந்த ஆக்டோட செக்ஷன் 301. ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 301 அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டை பேஸ் பண்ணி அதை போடுறாங்க. ஸோ இந்த செக்ஷன் 301ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டர் யூஎஸ் ட்ரேட் லா அலோவிங் த யூஎஸ் கவர்மெண்ட் டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃபாரின் ட்ரேட் பிராக்டிசஸ். ஓகேங்களா. ஸோ ஃபாரின் ட்ரேட் பிராக்டிசஸ், ஸோ அன்ஃபேர், ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் அந்த ட்ரேட் பிராக்டிஸ் வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்னாலும், இல்லை டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு, லோக்கல் இதை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு. சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டம்பிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த பொருள் வந்து உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட்டோ அதோட கம்மியான ரேட்லாம் வந்து விற்பாங்க. அந்த இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கா. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரியா இருந்தாலும், தென் பர்டன்சம் டு யூஎஸ் காமர்ஸ், இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த ஆக்ட் படி அந்த கண்ட்ரி மேல எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, செக்ஷன் 301 படி இம்போஸ் டாரிஃப் ஒன்று, டாரிஃப் எக்ஸ்ட்ரா டாக்ஸ். இப்போ இந்தியா மேல 12.5% போட்டிருக்காங்க, அந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட்டே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடலாம். அதுக்கடுத்து ஒரு சில கோட்டாஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்தியாவில இருந்து ஒரு 10,000 பெண் அனுப்புறாங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1000 பெண் தான் அனுப்பணும், 1000 பெண்ணுக்கு மேல போச்சு அப்படின்னா நாங்கள் வந்து டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கோட்டா சிஸ்டம் வந்து பண்ணலாம். இல்ல இனிஷியேட் ட்ரேட் சாங்ஷன். ஸோ ட்ரேட் சாங்ஷனா ரொம்ப பெரிய மொத்தமாக வர்த்தக தடையே போடுறது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். ஒன்று ட்ரேட் வந்து அன்ஃபேரா இருக்கு, இல்ல டிஸ்கிரிமினேட்டரி அப்படிங்கிறது மெயினா வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரிக்குள்ள பாகுபாடு பார்க்கறது. இப்போ இந்தியா அமெரிக்கா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, பாகிஸ்தான் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, அந்த மாதிரி பண்றதுக்கு டிஸ்கிரிமினேட்டரி. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, இம்போஸ் டாரிஃப், ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட், அப்ளை குவாட்டா, இனிஷியல் ட்ரேட் சாங்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நம்ம வந்து அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினா வந்து ஃபோர்ஸ்டு லேபர் இம்போர்ட் ப்ராஹிபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ்டு லேபர், கோர்ஸ்டு லேபர், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளேட்டரி லேபர் பிராக்டிசஸ். இது மூணுமே என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது, இப்போ எனக்கு ஒரு விஷயம் இது பண்ணவே
இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கம்மியான சேலரி கொடுத்து என்னை அந்த வேலை பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ்டு லேபர். அதே மாதிரி கோர்ஸ் லேபர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பாண்டட் லேபர் மாதிரி. எங்க அப்பாவோ இல்லை தாத்தாவோ கடன் வாங்கியிருப்பாரு, அதனால என்னையுமே வந்து கொத்தரிமை மாதிரி வச்சு வேலை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி லேபர். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன்டு லேபர் ப்ராக்டிசஸ். இது என்ன அப்படின்னா சம்பளம் கம்மியாக கொடுக்குறது, ப்ராப்பரான சேஃப்டி இல்லாமல். ஸோ இந்த மாதிரி லேபர் ப்ராக்டிசஸ் மூலியமா இப்போ நார்மலாக கம்பெனி வந்து ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லேபர்ஸ்க்குலாம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகுது. இந்த ரீசனுக்காக தான் அமெரிக்கா என்ன பண்றாங்க, அப்போ இந்தியாவில நம்ம ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணும்போது அமெரிக்கா ப்ராடக்ட் ரேட் அதிகமா இருக்கும். பட் இந்தியாவில் இந்த லேபர் காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் அமெரிக்காவில் ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கும். ஸோ இதனால அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தியன் ப்ராடக்ட் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ யூஎஸ் என்ன சொல்றாங்க, யூஎஸ் ஆல்ரெடி என்ஃபோர்ஸ் சச் ரெஸ்ட்ரிக்ஷன் டொமஸ்டிக்லி, இட் எக்ஸ்பெக்ட் ட்ரேடிங் பார்ட்னர் டு எஸ்டாப்ளிஷ் a similar import control mechanism. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்னென்ன, ஸோ இந்த விஷயம்னால இந்தியாவுக்கு என்னென்ன மெயினான இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட். ஸோ ஹை டாரிஃப் மே ரெடியூஸ் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த யூஎஸ் மார்க்கெட். அதனால இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 12.5% டேக்ஸ் போடுறதுனால அந்த பொருள் 112 ரூபாய்க்கு விற்கும். ஓகேங்களா? 112.5 அப்படிங்கிற 112.5 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து விற்கிறதுனால என்ன ஆகாது, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்டார்ஸ் டிபெண்ட் ஆன் யூஎஸ் டிமாண்ட் குட் ஃபேஸ் ப்ரெஷர். எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோமோ அந்த செக்டார் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட். அடுத்து ட்ரேட் நெகோசியேஷன். இப்போ தான் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் டீல் போடுறதுக்காக ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அந்த டாக்லேயும் வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். மே இம்பாக்ட் ஆன் கோயிங் நெகோசியேஷன் ஆன் இந்தியா யூஎஸ் பைலேட்டரல் ட்ரேட் நெகோசியேஷன். அடுத்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். ஸோ கிரியேட்ஸ் அன்சர்டனிட்டி ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் டிபெண்டன்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கும். அதுக்கப்புறமா லைக்லி இந்தியா, இது 3 தான் மெயினான விஷயம். ஸோ இப்போ இந்தியாவுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்தியா மே சேலஞ்ச் த அலிகேஷன்ஸ் ரிகார்டிங் ஃபோர்ஸ்டு லேபர் கம்ப்ளைண்ட்ஸ். இந்தியா வந்து அவங்க ப்ரூவ் பண்ணல, இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர்லாம் அலோவ் பண்ணலை, எங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்கு, ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய லாஸ் இருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24, 39 இதுல எல்லாமே வந்து ஃபோர்ஸ்டு லேபர், பாண்டட் லேபர் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இந்தியா என்ன பண்ணலாம், இல்லை நாங்கள் வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அலோவ் பண்ணல, நாங்கள் ஆடி எல்லா லாஸ் லீகல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து டொமஸ்டிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம். உண்மையிலே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இது பண்றதுக்கு, ஓகேங்களா? ஸோ அதை இது பண்ணுறதுக்கு இந்தியா மெஷர்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை டாரிஃப் ஹைலைட்ஸ் WTO பிரின்சிபல். இந்த மாதிரி டாரிஃப் போடுறது வந்து WTO பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்ட். ஸோ அப்போ அதை WTOவில் இந்தியா வந்து கேஸ் போடுறோம் சம்திங் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜூலை வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலையிலேருந்து அது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கண்ட்ரீஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அமெரிக்காவில் போயிட்டு நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வெரண்டா ஏஎஸ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கோச்சிங் போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.